எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடி மை நீடு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸோட 8th எபிசோட்ல இருக்கும். இந்த எபிசோட்ல நம்ம தேர்ட் மாடியூலான ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்ல நம்ம ஜென்ரலா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா பாத்திருப்போம். சோ இந்த எபிசோட்ல நம்ம ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் பத்தி தான் இந்த பார்ட்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால இதை வந்து 3 வீடியோஸா பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த முதல் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் 7 டாபிக்ஸ் பத்தி டீடைல் பார்க்கலாம். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டாபிக் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டைம் கோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலரா மிஸ் பண்ணாம பார்க்க. நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய பேசிக்கான விஷயங்களை ஆல்ரெடி நாங்க கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் மறக்காம நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னா என்ன? இத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். கன்சிடர் இப்ப ஏ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஏங்கிற பர்சன் வந்து ஒரு லேண்டோட ஓனர். பி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர். பியோட வேலையே வந்து ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியா பார்த்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து லாபம் பண்ணணும் அப்படிங்கறதா. ஏவோட லேண்ட வாங்குறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா ஏவோட லேண்டுக்கு பக்கத்திலேயே கவர்மெண்டோட ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போறதா வந்து ஒரு ரூமர் வந்து ஒன்னு கிளம்பி இருக்கு. பட் இருந்தாலும் அந்த வதந்தி உண்மையா இருக்கும் பட்சத்துல ஏவோட லேண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா பல மடங்கா உயரும். ஓகேங்களா? இப்ப கரண்டா இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான லேண்டை தேர்ந்தெடுத்து அதுல இன்வெஸ்ட் பண்றது ஆக்சுவலி பியோட வேலையை. அப்படிதான் பாத்தீங்கன்னா பி வந்து ஏவோட லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைக்கிறாரு. ஆனா பிக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரூமர் தான், ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்ல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரதா பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் சொல்லல. ஜஸ்ட் ஒரு ரூமரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரூமர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லேண்டோட மதிப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 500 ரூபாய்க்கு தான் இருந்திருக்கு. ஒன்ஸ் இந்த ரூமர் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ரூமர் வந்து பிக்கு தெரிஞ்ச மாதிரியே ஏக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அதோட ரியல் எஸ்டேட் வேல்யூ பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிருச்சு. சோ கிட்டத்தட்ட 500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்தது இப்பவே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதுவே அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது உண்மையாலே இந்த லேண்ட் பக்கத்துல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா 1500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் போலாம். சோ நம்ம குறைஞ்சபட்சமா வந்து ஒரு 1500 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இவங்களுக்குள்ள இந்த லேண்ட வந்து இவங்க பை அண்ட் செல் பண்ணிக்கணும். ஆனா இது அவங்க 2 பேருமே தனக்கு சாதகமா இருக்கிற மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. சோ இதுலதான் ஆக்சுவலி 2 பேருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. ஓகே, ஏன்னா இப்போ ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்ப கரண்டா அந்த லேண்டோட மதிப்பு வந்து 1000 ரூபாய் தான். ஏன்னா இப்ப ரூமர் வந்திருக்கு, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்ப அதோட கரண்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய் அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரேட்டுக்கு ஒருவேளை ஏ வந்து அந்த இடத்தை விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரோட லேண்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைக்கும். இப்ப இந்த ரூமர் வராம இருந்திருந்தா 5 லட்சம் ரூபாய்க்கு தான் அவரோட இடம் வந்து போயிருக்கும். இப்ப அவருக்கு 10 லட்சம் ரூபாய், ஒரு 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. ஆனா ஒருவேளை இந்த ரூமர் உண்மையா இருந்ததுன்னா, ஏன்னா அப்ப வந்து இன்னும் ரேட் வந்து பயங்கரமா ஏறும். ஓகே, ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம இப்ப இந்த 1500 அப்படின்னு வச்சோம்னா கூட 15 லட்சம் ரூபாய் லேண்ட 10 லட்சம் ரூபாய்க்கு செல் பண்ணிட்டோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருத்தம் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இப்ப விக்கிறதுக்கு யோசிக்கிறாரு. அதே மாதிரி பியும் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கு யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா இப்போ 1000 ரூபாய் கொடுத்து இந்த லேண்ட வாங்கி ஒருவேளை அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் வராம போயிருச்சுன்னா, ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன் 1000 ரூபாங்கிற ரேட் கூட கிடையாது, வெறும் 500 ரூபாய் தான். இப்ப அந்த ரூமர் இருக்கிறதுனாலதான் 1000 ரூபாய் ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதுவும் இல்ல அது ஃபேக் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப 500 ரூபாய்க்கு ரேட் போயிடும். அப்போ இந்த இடத்த 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு செல் பண்ணாருன்னா 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதனாலதான் 2 பேருமே தனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, இந்த டிரான்சாக்சனை தனக்கு லாபகரமானதா மாத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பெரிய லாஸையும் பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகே, சோ இதுல மொத்தம் ஆக்சுவலி ஒரு 3 பாசிபிள் சினாரியோஸ் இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா தொடர்ந்து இது வந்து ஒரு ரூமராவே இருந்துகிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் சைடுல இருந்தும் சரி எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வராம பல நாட்களுக்கு பல மாசங்களுக்கு அது ஒரு ரூமராவே இருக்கலாம். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடலாம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல இல்ல இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ், இல்ல இதே ப்ராஜெக்ட் தான், ஆனா நாங்க வந்து இதுக்கு வேற ஒரு இடத்த வந்து நாங்க சூஸ் பண்ணிட்டோம், இது இந்த ஊர்ல இந்த இடத்துல வரப்போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த இடத்துல ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சினாரியோ நடக்கலாம்.
இல்ல உண்மையிலே ப்ராஜெக்ட் கன்ஃபிங் இதான் இடம், இந்த இடத்துல இந்த டேட்ல வந்து நாங்க கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாம். சோ மொத்தம் 3 விதமான கேஸ் இருக்கு. சோ இந்த 3 விதமான பாசிபிலிட்டிஸையும் இவங்க சமாளிக்கிற மாதிரி தான் இந்த டிரான்சாக்ஷனை பண்ணணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன விஷயம் அப்படின்னா, ஏவோட 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டையும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற ரேட்டுக்கே இந்த பிங்கிற இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா வாங்கிக்கிறதா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. ஓகேங்களா? என்னைக்கு அப்படின்னா மே 1ஆம் தேதி 2025 அன்னைக்கு. ஆனா இப்ப அந்த ரேட்டை வாங்கல. சோ இது ஏற்கனவே நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம பார்த்த அதே உதாரணமா தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் படி பி கட்டாயமா மே 1ஆம் தேதி அன்னைக்கு ஏவோட இடத்தை 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற ரேட்டுக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. இதே இது ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டா இருந்தா கண்டிப்பா அவர் வாங்கிதான் ஆகணும். ஆனா இது வந்து ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இருக்கேன். சோ ஆனா இன்னொரு இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. பிக்கு என்ன அப்படின்னா ஏ வந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்தை வேற யாருக்கும் எந்த பிரைஸுக்கும் இதை விட ரேட் அதிகமா கொடுத்தாலும் சரி கம்மியா கொடுத்தாலும் சரி அவரோட லேண்டை வந்து பாத்தீங்கன்னா விற்க கூடாது. அதுதான் இந்த அக்ரிமெண்டோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. அதாவது மே 1ஆம் தேதி 2025 வரைக்கும் இந்த நிலத்தை வாங்குறதுக்கான உரிமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஏவும் அது அவரோட லேண்டாவே இருந்தாலும் அதை வாங்குற உரிமையை அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் மூலியமா பி கிட்ட கொடுத்துட்டாரு. சோ மே 1ஆம் தேதி வரைக்கும் அவர் வித்தா பி கிட்ட மட்டும்தான் விற்கணும், வேற யாருக்கிட்டையும் விற்க கூடாது. அப்படியே விற்கணும் அப்படின்னா கூட அது மே 1ஆம் தேதி தான் விற்க முடியும், அதுக்கு முன்னாடியும் விற்க முடியாது. சோ இப்ப மே 1ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்தை அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாமா வேணாமான்ற டிசிஷனை எடுக்க வேண்டியது பி தான். சோ அப்படிதான் இந்த அக்ரிமெண்டே போடுறாங்க. இதுல ஏக்கு என்ன ப்ரோ லாபம் இருக்கு? அவரோட லேண்ட் ஓகே, சோ 1ஆம் தேதி அவருக்கு வேணும்னா தான் வாங்கிக்க போறாரு. பட் இதுல என்ன அவருக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா பி பே பண்றாரு. ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபாய் அப்படின்னு அந்த லேண்டை வாங்குறதுக்கான உரிமையை வாங்குறதுக்கு, ஓகே, அந்த லேண்டை வாங்குறதுக்கான ரைட்ஸை வாங்குறதுக்கு அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபாய் அப்படின்னு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,000 ரூபாய் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவர் பே பண்றாரு. இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது நாட் ரீஃபண்டபிள் அமௌண்ட். அதாவது இந்த 10,000 ரூபாயை ஏ வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு அட்வான்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இது அட்வான்ஸ் கிடையாது, ஒரு பேமெண்ட். சரிங்களா? இந்த அக்ரிமெண்ட்டுக்காக. சோ இதுபடி அந்த 10,000 ரூபாயை இவர் திரும்பி கொடுக்க வேணாம். சரிங்களா? சோ இதுல நமக்கு அந்த 3 சினாரியோலயும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா யாருக்கு என்ன மாதிரி லாபம் இருக்கு, எந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இப்ப இந்த லேண்டை வாங்குறதுக்கான ரைட்ஸ் வந்து பி கிட்ட போயிருச்சு. ஓகேங்களா? சோ 10,000 ரூபாயை வந்து அவரு ஏ கிட்ட பே பண்ணிட்டாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அது அப்படியே ரூமராவே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏவை பொறுத்த வரைக்கும் அது கடைசி வரைக்கும் ஒரு ரூமரா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இது ஒரு ஃபேக்கான நியூஸா இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராஜெக்ட் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதை தெரிஞ்சும் ஏன் அவர் இந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறாரு? ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபம் இருக்கு. ரூமர் வரல, ரூமர் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் 500 ரூபாய் தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஆனா இப்ப 1000 ரூபாங்கிற ரேட் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப 10,000 ரூபாய் சும்மா கிடைக்குது. சோ அதனாலதான் இவர் ஆக்சுவலி ஒத்துக்கிறாரு. சோ இவரோட மைண்ட் செட் என்னன்னா அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் எதுவும் வராது, லேண்டோட மதிப்பு இப்ப இந்த ரூமர்னால 1000 ரூபாய் இருக்கு, அது திரும்ப மறுபடியும் பழைய ரேட்டுக்கு வந்துரும் அப்படின்றதுதான் அவரோட எண்ணம். ஓகேங்களா? இருந்தாலும் இதை தனக்கு சாதமா பயன்படுத்திக்கணும் தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா பிஏ பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இருந்தாலுமே வந்து ரிஸ்க் எடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏன்னா வந்து 100% அவர் வந்து ஷோரா இல்ல, ஒரு 80% 70% வந்து அவருக்கு உறுதியா இருக்கு. பட் பேலன்ஸ் இருக்க பெர்சன்டேஜுக்கு அது வராமலும் போலாம். சோ அப்ப நம்ம வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிடும். இந்த 10,000 ரூபாங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான், இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாம். ஒருவேளை நம்ம நினைச்ச விஷயம் நடக்கலன்னா அதுக்குள்ள நம்மளோட ரிஸ்க் அடக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் டைரக்டா அதை வாங்காம பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்டா போடுறாரு. அப்படி இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதுனாலதான் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க செல்லராவும் இவர் இங்க பையராவும் பாத்தீங்கன்னா இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு சினாரியோவா இது யாருக்கு லாபகரமா அமையும் அப்படிங்கறத பாக்கலாம். அது ரூமராவே இருக்கு என்னைக்கு வரைக்கும் மே 1ஆம் தேதி அன்னைக்குமே. இவங்களோட என்ன என்னன்னா அதுக்குள்ள வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புல தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டேட் வரைக்குமே இல்ல அன்னைக்கே மே 1ஆம் தேதி வரைக்கும் அது ஒரு ரூமராவே இருக்கலாம். ரூமரா இருந்துச்சு அப்படின்னா ரேட் என்னன்றது உங்களுக்கே தெரியும், 1000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட். இப்பயும் பாத்தீங்கன்னா இப்ப மே 1ஆம் தேதி வந்து பி அவர்கிட்ட இருந்து லேண்ட வாங்கி பரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அவர் எதுக்கு பயந்துட்டு இந்த அக்ரிமெண்ட் போட்டாரோ அதே விஷயம் தான் மே 1ஆம் தேதி இருக்கும். அது இன்னும் ரூமரா தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் போடுறப்பே அது ஒரு ரூமரா தான் இருந்தது. திரும்பவும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அவர் போடுறதுக்கு மேபி ரெடியா இருக்கலாமே தவிர இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா வாங்க மாட்டாரு. சரிங்களா? சோ இப்ப இந்த கான்ட்ராக்ட் படி அவர் அந்த லேண்டை வாங்குறாரு அப்படின்னா அதை தான் எக்ஸசைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கதன் படி அந்த ரேட்டுக்கு அந்த குவான்டிட்டி அந்த டேட்ல வாங்குறதோ விக்கிறதோ தான் எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? இவர் வந்து இப்ப அந்த கான்ட்ராக்ட எக்ஸர்சைஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா மறுபடியும் அவருக்கு அந்த பெரிய ரிஸ்க் தான் வரும். ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 இப்ப நட்டம் தான். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல அது வந்து ஏக்கு ஒரு ப்ராஃபிட். சரிங்களா? 2வது சினாரியோ ப்ராஜெக்ட் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதிக்கு முன்னாடியோ இல்ல மே 1ஆம் தேதி அன்னைக்கோ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரலாம். இப்ப ரேட் வந்து ₹500 குறைஞ்சிரும். இப்ப ₹500 குறைஞ்சிருச்சு அப்படின்னா பியோட ஸ்டைல் கிடையாது. சும்மா இருக்கிற ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற டைப் இவர் கிடையாது. அங்க ஒரு டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த லேண்ட வாங்கலாம் அப்படிங்கிற இதுக்கே வந்தாரு. இப்ப இவர் அந்த இடத்த வாங்குவாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல போன வரைக்கும் போட்டோம் அப்படின்னு அந்த 10,000 லாஸோட அவர் வெளில வந்துருவாரு. அகைன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏக்கு அந்த 10,000 அப்படிங்கிறது ஒரு லாபம் தான். சரிங்களா? 3வது சினாரியோ அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்துரலாம். எஸ் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் வருது. ஒரு பெரிய டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா இப்ப அந்த கான்ட்ராக்ட பி வந்து எக்ஸர்சைஸ் பண்ணுவாரு. இப்ப அவர் போட்டிருக்க இப்ப வந்து அந்த அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் ரேட் ₹1,500 போனாலும் ₹1000 ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற ரேட்டுக்கு தான் அந்த இடத்த வாங்கிக்கிறதா அவர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவர் கையில அந்த 10,000 வாங்கியிருக்காரு. யாரு? ஏ அந்த லேண்டோட ஓனர். சரிங்களா? இப்ப அவர் அதுபடி நடந்தே ஆகணும். ஒருவேளை இந்த கான்ட்ராக்ட் போடாம இருந்திருந்தா பிக்கு வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலத்தை இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமை. சோ கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் லாஸ் தானே ப்ரோ. ஏன் 4,90,000 போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு 10,000 கிடைச்சதுல சோ அது வந்து அவருக்கு போக மீதி அந்த 4,90,000 பாத்தீங்கன்னா தோராயமா இந்த இடத்துல வந்து ஏக்கு நஷ்டம். இந்த 4,90,000 அப்படிங்கிறது பியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டையும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்படியே ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கறத தான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு லேண்ட வச்சு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். சோ இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு ஃபைனான்சியல் கான்ட்ராக்ட். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அசெட்டை ஒரு குறிப்பிட்ட பிரைஸுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் அன்னைக்கு வாங்குறதுக்கான உரிமையோ இல்ல விக்கிறதுக்கான உரிமையோ எடுத்துக்கிறது தான் இந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. அதனால தான் பேர்லயே இருக்கு ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த கான்ட்ராக்ட் படி நம்ம அதை வாங்கியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்ல. யாருக்கு கட்டாயம் இல்ல? பிக்கு அதாவது பையருக்கு இல்ல. இந்த கான்ட்ராக்ட்ல யாரு பையரா இருக்காங்களோ அவங்களுக்கு கட்டாயம் இல்ல. ஆனா அவங்க அந்த கான்ட்ராக்ட் படி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல விக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நினைச்சாங்கன்னா ஏக்கு கட்டாயம் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் படி நடந்துக்க வேண்டிய அந்த கட்டாயத்தை தான் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல பையருக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆப்ளிகேஷனும் இல்ல. சோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 2 விதமான ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. ஒன்னு கால் ஆப்ஷன். சோ கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அசெட்டை வாங்குறதுக்கான உரிமை. ஓகே ஒரு அசெட்டை நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உரிமையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அததான் வந்து கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு அசெட் நான் செல் பண்றதுக்கான ரைட்ஸை வாங்குறேன் அப்படின்னா அதை விக்கிறதுக்கான ரைட்ஸை நான் வாங்குறேன் உரிமையை நான் வாங்குறேன் அப்படின்னா அத புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு அசெட்டோட பிரைஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அப்ப அந்த அசெட்டோட கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டை நம்ம வாங்கலாம். ஏன்னா அந்த அசெட்டோட வேல்யூ ஏறப்ப நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷனோட பிரைஸும் பாத்தீங்கன்னா கூடவே ஏறும். ஆனா புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு நேர் அப்படியே மாறானது. இப்ப அந்த அசெட்டோட பிரைஸ் இறங்குது அப்படின்னா புட் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறும். ஓகேங்களா? அதான் இப்போ ஒரு அசெட்டோட பிரைஸ் வந்து இறங்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஆப்ஷன் ஸ்டைல். ஆப்ஷன் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டா வாங்கினவரு அதை எப்ப எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பொறுத்து 2 விதமான ஆப்ஷன் ஸ்டைல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ். யூரோப்பியன் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதாவது அந்த கான்ட்ராக்ட்ல போட்டிருக்க மாதிரி அந்த டிரான்சாக்ஷனை என்னைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியும். இதே அமெரிக்கன் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கோ இல்ல அந்த டேட்டுக்கு முன்னாடியோ நம்ம நினைச்சோம் அப்படின்னா வந்து நம்மளால எக்ஸசைஸ் பண்ணிக்க முடியும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்டுமே யூரோப்பியன் ஸ்டைல் ஆப்ஷன்ஸா தான் இருக்கும். அதனாலதான் கால் ஆப்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் சிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால் யூரோப்பியன் அப்படின்னும் புட் ஆப்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் பிஇ அப்படின்னும் அதாவது புட் யூரோப்பியன் அப்படின்னு அந்த ஸ்டைல குறிக்கிற விதமா தான் பாத்தீங்கன்னா சிஇபிஇ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல பார்த்தா அதே பார்ட்டிசிபென்ட் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ நம்பர் 1 ஹெட்ஜர்ஸ். சோ இவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹெட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக எப்படி வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இவங்க பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ரெண்டாவது ஸ்பெகுலேட்டர்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் மூவ்மெண்ட்ல ஒரு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மூணாவது ஆர்பிட்ரேஜர்ஸ். அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆப்ஷன் ட்ரேடர் இருப்பாங்க. சோ நம்பர் 1 ஆப்ஷன் பையர். இவங்களை வந்து ஆப்ஷன் ஹோல்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட வாங்குறவங்கள தான் ஆப்ஷன் பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட செல் பண்றவங்கள ஆப்ஷன் செல்லர் இல்ல ஆப்ஷன் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஷன் பையர் எப்ப கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா எப்ப வந்து ஒரு அண்டர்லைங் அசர்ட்டோட பிரைஸ், அதாவது அந்த எந்த அசர்ட்ல இருந்து அந்த கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகுதோ அதுதான் அண்டர்லைங் அசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்டர்லைங் அசர்ட்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கோ அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. சோ அப்படி கால் ஆப்ஷனை பை பண்ணும்போது அவங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லிமிடெட் தான், பட் ரிவார்ட் வந்து அன்லிமிட்டடா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த கால் ஆப்ஷனை பை பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு பிரீமியம் அமௌண்ட்டை வந்து பே பண்ணி தான் அந்த பொசிஷனை ஓபனே பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷனை எப்ப பை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அண்டர்லைங் அசர்ட்டோட பிரைஸ் எப்ப இறங்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனை அவங்க பை பண்ணுவாங்க. இந்த ட்ரேட்லயுமே அவங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது லிமிட்டடா தான் இருக்கும் அண்ட் ரிவார்ட் வந்து அன்லிமிட்டடா கிடைக்கும். இந்த பொசிஷனையும் ஓபன் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு பிரீமியம் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். எப்ப ஒரு கால் ஆப்ஷனை ஒருத்தர் செல் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து டுவர்ட்ஸ் டவுன் சைட் டிக்ரீஸ் ஆக போகுது, ஒரு அண்டர்லைங் அசர்ட்டோட பிரைஸ் வந்து இறங்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ சோ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட், அதாவது கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட பாத்தீங்கன்னா ஒருத்தர் செல் பண்ணலாம். அப்படி செல் பண்ணும்போது இங்க வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் ரிஸ்க் வந்து இதுல லிமிட்டட் தான். சோ இந்த இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்த்த அந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். சோ அதுல அந்த லேண்டோட செல்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் தான் அவருக்கு ப்ராஃபிட்டா வந்தது. அந்த அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த பீங்கிற பர்சன் ஆக்சுவலி பே பண்ண அந்த கான்ட்ராக்டாக கொடுத்த அந்த வேல்யூ அததான் இங்க நம்ம ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு சொல்றோம். சோ அவரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் லிமிட்டட் தான், ஆனா ரிஸ்க் அன்லிமிட்டட். இப்ப அந்த லேண்டோட பிரைஸ் வந்து 1500 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் போச்சு அப்படின்னா இன்னும் அவரோட லாஸ் வந்து அதிகமாகும். அதனாலதான் இங்க ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கும். அண்ட் ஆப்ஷன் செல்லர் ஒரு பொசிஷனை வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மார்ஜின் அப்படிங்கிற ஒண்ணு பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அதை செல் பண்றாரு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அப்படிங்கிறது இன் ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறாரு. ரிஸ்க் இதுல அன்லிமிட்டடா இருக்கும் அண்ட் ரிவார்ட் பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கும். அகைன் இந்த பொசிஷனையும் ஓபன் பண்றதுக்கு நமக்கு மார்ஜின் அப்படிங்கிற ஒண்ணு தேவைப்படும். இப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ ஒரு அண்டர்லைங் அசர்ட்டோட பிரைஸ் ஏற போகுது அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை பை பண்ணலாமா இல்ல புட் ஆப்ஷனை செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப இதுல ரிஸ்க் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் வந்து ஒருத்தர் வந்து ஆப்ஷன் செல் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம நம்ம ஆப்ஷன் பை பண்றதை விட செல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 5ல இருந்து 20 மடங்கு நம்மளுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் நம்ம ஓபன் பண்ற பொசிஷனை பொறுத்து. இவ்வளவு மார்ஜினை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அன்லிமிட்டட் ரிஸ்க் இருந்தா கூட ரிவார்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லிமிட்டடா வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான், ஓகே, ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப யாரு வந்து எதுக்காக ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய ரீசன் இருக்கு. அதை பத்தி நம்ம அப்கமிங் டாபிக்ல டீடைல்டா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பையர்னா யாரு, செல்லர்னா யாரு, யார் எப்ப என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இவங்க ஆக்சுவலி வேற வேற பர்சன் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான், ஓகேங்களா? அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட பை பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆப்ஷன் பையர், இதே நான் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட செல் பண்றேன்னா நான் வந்து ஒரு செல்லர், ஓகேங்களா? நான் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து தான் நான் ஆப்ஷன் பையரா இருக்கனா செல்லரா இருக்கனா அப்படிங்கிறது. தேர்ட் டாபிக், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்ல யூஸ் பண்ற சில இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் அண்ட் அதோட மீனிங் பத்தி ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம். முதல் வார்த்தை அண்டர்லையிங் அசெட். எந்த அசெட்ல இருந்து ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட உருவாக்கி அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கு மதிப்பு கிடைக்குதோ அந்த அசெட்டை தான் அண்டர்லையிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அண்டர்லையிங் அசெட் அப்படிங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? சோ ஸ்டாக்கா இருக்கலாம், இண்டெக்ஸா இருக்கலாம், கமாடிட்டி, கரன்சி அப்படின்னு இது எதுக்கு வேணாலும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்கலாம். ஆக்சுவலா சொல்லணும்னா இந்தியால இந்த அசெட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் கேட்டகரிக்கு கீழே வரும் அண்ட் அதை பத்தி தான் டீடைல்டா இந்த பார்ட் ஃபுல்லாவே பார்க்க போறோம். அண்டர்லையிங் அசெட்டோட பிரைஸ் எப்படி மாறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆப்ஷன் கான்ட்ராக்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸ்பாட் பிரைஸ், அண்டர்லையிங் அசெட்டோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் நம்ம ஸ்பாட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டாக்கோ இல்ல இண்டெக்ஸோ இப்ப கரண்டா என்ன ரேட்ல ட்ரேட் ஆகுதோ அதை தான் நம்ம ஸ்பாட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப டாடா மோட்டார்ஸ் வந்து 750 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டுக்கு இப்ப லைவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 750 ரூபாய் அப்படிங்கறதா ஸ்பாட் பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ், ஒரு அண்டர்லையிங் அசெட்டை என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கவோ இல்ல விற்கவோ தயாரா இருக்கமோ அந்த பிரைஸ் தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரிலையன்ஸோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட் 2500 ரூபாய் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட நான் வந்து பை பண்றேன் அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஷேரை 2500 ரூபாய்க்கு வந்து நான் வாங்க தயாரா இருக்கேன் அப்படிங்கறத அது குறிக்கும். இந்த இடத்துலதான் ஃபியூச்சர்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்லையிங் அசெட்டோட பிரைஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்டா இல்ல அதை விட கொஞ்சம் வேல்யூ அதிகமா பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டுக்கு எப்படி அண்டர்லையிங் அசெட்டோட பிரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எந்த ரேட்டுக்கு நமக்கு ஓகேவோ அந்த ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொசிஷன் எடுப்போம். ஆனா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்ஸ்டா பாத்தீங்கன்னா எந்த ரேட்டுக்கு நம்ம பொசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். அந்த பிக்ஸ்டு ரேட்டை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கும். நமக்கு எந்த ரேட் ஓகேவோ அதுக்கு ஏத்த மாதிரி
மாதிரியான கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பொசிஷனை எடுத்துக்கலாம். ஸ்பாட் பிரைஸ் அண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸோட வித்தியாசத்தை பொறுத்து தான் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்ல லாஸ் வந்திருக்கா அப்படிங்கறத நம்மளால முடிவு பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் எக்ஸசைஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எக்ஸசைசிங் அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்ட் படி அந்த டிரான்சாக்ஷனை மேற்கொள்றது. சோ இப்போ ஒருவேளை நான் வந்து இப்போ ரிலையன்ஸோட 2500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரிலையன்ஸ் ஒரு ஷேர் 2500 அப்படிங்கிற ரேட்டுக்கு கொடுத்து நான் வாங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கான்ட்ராக்டை நான் எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஷேர் ஆக்சுவலி ஒரு ஷேர் 2500 அப்படிங்கிற ரேட் கொடுத்து நான் வாங்கணும். இப்போ இந்த இடத்துல அந்த 2500 அப்படிங்கறது தான் எக்ஸசைஸ் பிரைஸ். சோ எப்பவுமே இந்த ஸ்ட்ரைக் பிரைஸும் எக்ஸசைஸ் பிரைஸும் ஒன்னா தான் இருக்கும். ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்டர்வல் அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு இடையில எவ்வளவு பிரைஸ் கேப் இருக்கு அப்படிங்கறத தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நிஃப்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்டர்வல்ல நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப 18,000 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா அடுத்த கான்ட்ராக்ட் வந்து 18,050 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். அப்படியே 18,100 18,150 அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவைலபிளா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் ஈவன் 1 ரூபாய் அப்படிங்கிற டிஃபரன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரைக் பிரைஸ் அவைலபிளா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால பிளெக்சிபிளா பாத்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க முடியும். ஒரு அண்டர்லைங் அசெட்டுக்கு எவ்வளவு ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்டர்வல்ல கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளா இருக்கணும், எத்தனை மேக்ஸிமம் கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் முடிவு பண்ணுவாங்க. அண்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்து டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். பிரைஸ் ஸ்டெப் இல்ல இத வந்து டிக் சைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு வேல்யூ மாறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 பைசாவே மாறலாம். ஓகே, சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிக் சைஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 5 பைசே தான் இருக்கும். அதாவது இப்ப 100 ரூபாயில ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகுதுன்னா இது அடுத்த ரேட்டுக்கு மாறுச்சு அப்படின்னா 100 ரூபாய் 5 பைசாக்கு மாறும், இல்ல 99 ரூபாய் 95 பைசாக்கு மாறும். இப்படி 5 பைசா டிஃபரன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். சோ இந்த மினிமம் பிரைஸ் சேஞ்சஸ் தான் டிக் சைஸ் இல்ல பிரைஸ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் சைக்கிள் எவ்வளவு பீரியடுக்கான ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத ட்ரேடிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யூசுவலா பாத்தீங்கன்னா வீக்லி பேசிஸ் கான்ட்ராக்டும் அவைலபிளா இருக்கும், மந்த்லி பேசிஸ் கான்ட்ராக்ட்ஸும் அவைலபிளா இருக்கும். சில அண்டர்லைங் அசெட்டுக்கு குவார்டர்லி கான்ட்ராக்ட்ஸ் இயர்லி கான்ட்ராக்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். எக்ஸ்பைரி டேட் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எது வரைக்கும் வேலிடா இருக்குமோ, அதாவது எந்த டேட் வரைக்கும் வேலிடா இருக்குமோ அதுதான் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டேட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதாவது அந்த கான்ட்ராக்ட்டுக்குன்னு மதிப்பு எதுவுமே இருக்காது. முன்னாடி நம்ம பார்த்த உதாரணத்துல மே 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு டேட் கொடுத்திருந்தோம். அந்த டேட்டை தான் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டேட்டுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போட்ட கான்ட்ராக்ட் வந்து செல்லாது. சோ மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஏன் நினைச்சாருன்னா யாருக்கு வேணாலும் அந்த இடத்த செல் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பிக்கு வந்து அந்த ரேட் பிக்ஸ்டா அந்த 1000 ரூபாங்கிற ரேட்டுக்கு வாங்கலாங்கிற ரைட்ஸ் இருந்ததுல, இப்ப அந்த ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். சோ இதான் அதுக்கான அர்த்தம். ஓகே, அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாம போயிடும் அந்த டேட்டுக்கு அப்புறம். இந்தியன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். எந்தெந்த அண்டர்லைங் அசெட்டுக்கு எந்தெந்த டேட்ல எக்ஸ்பைரி நடக்கும் அப்படிங்கறத இந்த சார்ட்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்எஸ்சியோட இண்டெக்ஸ் இருக்கும், அதே மாதிரி பிஎஸ்சியோட இண்டெக்ஸும் இருக்கும். வீக்லி எக்ஸ்பைரியில இப்போ என்எஸ்சில பாத்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு மட்டும் தான் கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. பிஎஸ்சில சென்செக்ஸ்க்கு மட்டும் தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. மத்தபடி மத்த எல்லா இண்டெக்ஸுக்குமே பாத்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. என்எஸ்சியோட எல்லா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்டுமே பாத்தீங்கன்னா அந்த மாசத்தோட இல்ல அந்த வாரத்தோட வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். அண்ட் பிஎஸ்சியோட எல்லா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸுமே அந்த வாரத்தோட இல்ல அந்த மாசத்தோட செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும். ஒருவேளை எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரேடிங் டே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரியா வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி நடக்கும். அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அந்தந்த மாசத்தோட லாஸ்ட் வீக்கோட டியூஸ்டே இல்ல தேர்ஸ்டே தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி நடக்கும் அந்த கான்ட்ராக்ட் பொறுத்து. ஆப்ஷன் பிரீமியம் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட வாங்குறதுக்காக ஒரு பையர் எவ்வளவு அமௌண்ட் அந்த செல்லருக்கு பே பண்றாரோ அதை ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட மதிப்பை நம்ம ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட 1500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டை எடுத்துக்கலாம். சோ இன்ஃபோசிஸ்ல ஒரு லாட் நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ஒரு லாட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல 400
500 ஷேர்ஸ் இருக்கும். இப்ப இந்த கான்ட்ராக்டோட ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஒரு 30 ரூபாய் அப்படின்னா சோ இந்த பொசிஷனை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து தோராயமா 12,000 ரூபாய் பாத்தீங்கன்னா தேவைப்படும். இதுல இந்த 30 ரூபாய் அப்படிங்கிறது தான் பிரீமியம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு ஷேரை 1,500 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டுக்கு வாங்குறதுக்காக இந்த கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டை நம்ம வந்து பை பண்றோம். அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் ஒரு ஷேருக்கு பே பண்றோம். இந்த 30 ரூபாங்கிறது தான் பிரீமியம். பிரீமியம் சேஞ்ச் ஆகிறதுக்கு அந்த அண்டர்லைங் அசெட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறது ஒரு முக்கியமான ரீசனாவே இருந்தாலும் மார்க்கெட்டோட சப்ளை அண்ட் டிமாண்ட் டைம் வாலட்டிலிட்டி இதெல்லாம் பொறுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிரீமியம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இந்த பிரீமியம் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கறத டீடைல்டா இன்னொரு செப்பரேட் டாபிக்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்ஜின் ரெக்வயர்மெண்ட். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட ஒருத்தர் செல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு மார்ஜின் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் பாத்தீங்கன்னா தேவைப்படும். அந்த அமௌண்ட் இருந்தாதான் அவரால ஒரு பொசிஷனே பாத்தீங்கன்னா எடுக்கவே முடியும். அதாவது ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட செல் பண்ணவே முடியும். இந்த மார்ஜின் எதுக்காக அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்ல அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கு. சோ அதுல நம்மளுக்கு வந்து லாஸ் பிரிவென்ட் பண்றதுக்காக அந்த ரிஸ்கை வந்து ரிடியூஸ் பண்றதுக்காக முதல்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் கிட்ட இருந்து ஒரு மார்ஜினை வந்து புரோக்கர் வந்து லாக் பண்ணிடுவாங்க. இதுதான் யூசுவலா இருக்கிற ப்ரொசீஜர். ஏன்னா இப்ப பையர் வந்து ஆப்ஷன் பிரீமியம் கொடுத்து பை பண்ணிக்கிறாரு. அந்த பிரீமியம் அமௌண்ட் வந்து ஒரு செல்லருக்கு ரிசீவ் ஆனாலுமே நம்ம ஒரு பொசிஷனை எடுக்கிறதுக்கு தனியா மார்ஜின் அப்படிங்கிற ஒண்ணு பாத்தீங்கன்னா தேவைப்படும். அதனாலதான் ஆப்ஷன் பை பண்றதை விட செல் பண்றப்ப நமக்கு வந்து அதிக அளவுல பாத்தீங்கன்னா அமௌண்ட் தேவைப்படும். கிட்டத்தட்ட நிப்டியோட ஒரு கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அதாவது ஒரே ஒரு லாட்டை நம்ம செல் பண்றோம் அப்படின்னா அதுக்கே தோராயமா பார்த்தா 2 லட்சம் ரூபாய் கிட்ட நமக்கு தேவைப்படும். இதே நம்ம பை பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 30,000 இருந்து 50,000 60,000 கூட இருந்தா போதும். அதுவும் நம்ம எடுக்கிற பொசிஷனை பொறுத்தது. இந்த 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் நம்பர்ஸ் தான். இந்த மார்ஜினை நீங்க கால்குலேட் பண்றதுக்காக ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த மார்ஜின் ஆக்சுவலி எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பின்னாடி நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் தேவைப்படாது. நமக்கு பிரீமியம் மட்டும் இருந்தா அதை பே பண்ணி நம்ம வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம். பட் ஆப்ஷன் செல் பண்றப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு மார்ஜின் தேவைப்படும். ஆஸ்க் பிரைஸ். ஒரு செல்லர் எந்த அளவுக்கு குறைஞ்சபட்ச ரேட்டை ஏத்துக்க தயாரா இருக்காரோ அந்த பிரைஸ் தான் ஆஸ்க் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட பை பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்க் பிரைஸ்க்கு தான் ஆக்சுவலி பை பண்ணுவோம். இந்த ஆஸ்க் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம பை பண்ண போறோம் அப்படின்னா செல்லர் கேட்கிற விலையை நம்ம கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனாலதான் நம்ம வந்து ஆஸ்க் பிரைஸ்க்கு வந்து பை பண்றோம். இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது செல்லரோட பிரைஸாவே இருந்தாலும் நம்ம இப்ப பை பண்ண போறோம் அப்படின்னா செல்லர் கிட்ட இருந்து தான் நம்ம பை பண்ணிக்க முடியும். சோ அவங்க என்ன ரேட் கேக்குறாங்க அப்படிங்கறது தான் ஆஸ்க் பிரைஸ். அந்த ரேட்டை கொடுத்தாதான் நம்மளோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது பை பண்ணும்போது நான் சொல்றேன். பிட் பிரைஸ் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. எந்த அளவுக்கு ஹையஸ்ட் பிரைஸ் ஒரு பையர் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட வாங்க தயாரா இருக்காரோ அந்த பிரைஸ் தான் பிட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த அளவுக்கு ஹையஸ்ட் பிரைஸ் பையர்ஸ் வந்து ஏத்துக்க தயாரா இருக்காங்க, கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத இந்த பிட் பிரைஸ். அவங்க கிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹை பிரைஸ்க்கு செல் பண்ண முடியும். லாட் சைஸ். ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்மே பாத்தீங்கன்னா லாட் சைஸ் பேசிஸ்ல தான் ட்ரேட் ஆகும். அண்டர்லைங் அசெட்டை எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வந்து வாங்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அண்டர்லைங் அசெட்டுக்கும் ஒரு லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு லாட் அப்படின்னா இத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கு. ஸ்டாக் மாதிரி நம்மளால ஆப்ஷன்ஸை வந்து சிங்கிள் யூனிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியாது. லாட் சைஸ் பேசிஸ்ல தான் ட்ரேட் பண்ண முடியும். லாட்ல ஒரு லாட்டா 2 லாட்டா 3 லாட்டா அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா 0.1 0.5 அந்த மாதிரி டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. 1 2 3 அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாட் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப நிப்டில ஒரு லாட் அப்படிங்கிறது 75 யூனிட். இதே எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் 5 யூனிட் தான் ஒரு லாட் அப்படிங்கிறது. ரிலையன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 500 யூனிட்ஸ் தான் ஒரு லாட் அப்படிங்கிறது. அதாவது இப்ப ரிலையன்ஸ்ல ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நான் வந்து ஒன்னு பை பண்றேனாலோ செல் பண்றேனாலோ 500 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா நான் பை ஆர் செல் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இதே வோடோஃபோன் இந்தியாக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 40,000 யூனிட்ஸ். ஓகேங்களா, ஒரு லாட் வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி 40,000 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் கணக்கு. அண்ட் இந்த லாட் சைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல இருக்கிற சைஸ். ஓகேங்களா, சோ ஏப்ரல் 1 அன்னைக்கு இருக்கிற சைஸ். இதுவுமே பாத்தீங்கன்னா டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நிப்டி பேங்க் நிப்டி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி ஐ திங்க் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து ஏற்கனவே அதிகமா இருந்ததுல இருந்து கம்மி பண்ணாங்க. 50ல இருந்து 25 ஆச்சு. இப்ப 25ல இருந்து 75 பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து டைம் டு டைம் அப்டேட் ஆகும். நீங்க ட்ரேட் பண்ற டைம்ல இந்த லாட் சைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்பப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டோட பிரீமியம் லாஸ்டா என்ன ரேட்ல ட்ரேட் ஆகிருக்கோ அததான் லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். அதாவது ஷார்ட்டா எல்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டா 40 ரூபாய் அப்படிங்கிற பிரீமியமுக்கு யாராவது பை அண்ட் செல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 40 ரூபாய் அப்படிங்கறதா லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். இது கிட்டத்தட்ட அண்டர்லைங் அசெட்டுக்கு எப்படி வந்து ஸ்பாட் பிரைஸோ அதே மாதிரி ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு இந்த லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதுதான் இந்த லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் அப்படிங்கிறது. இந்த லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸை வச்சு இப்ப ரியல் டைம்ல என்ன ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எப்படி அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். லிக்விடிட்டி. எந்த அளவுக்கு சுலபமா ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட வாங்கவோ விற்கவோ முடியும் அப்படிங்கறத தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி
லிக்விடிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டா வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஏன்னா அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாங்கவும் விற்கவும் தயாரா இருப்பாங்க. சோ நிறைய பேர் அங்க வாங்கவும் விற்கவும் தயாரா இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் நம்ம வந்து ஹை லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதே லிக்விடிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க வாங்கவும் விற்கவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க. அதனால நம்ம வாங்குறதும் விற்கிறதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். வால்யூம் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற அளவை தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால்யூமை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். வால்யூமை பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் டைம் பீரியடுக்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் டேக்கான வால்யூமை வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட நாள்ல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டா ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தர் விக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆட் ஆகும். அதாவது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு 400 கான்ட்ராக்ட்ஸ் பை பண்றாங்க, ஓகேங்களா? அது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு 400 கான்ட்ராக்ட வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 400 ஆப்ஷன் கான்ட்ராக்ட செல் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது 800 கிடையாது, 400 தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தர் பை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு செல்லர் அந்த இடத்துல இருந்தாகும். ஓகே, ஒரு செல்லர் இருந்தாதான் அவரோட டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். சோ பையரா இருந்தாலும் சரி, செல்லரா இருந்தாலும் சரி, சோ அவங்களோட கவுண்டர் பார்ட்டி, அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு ஒருத்தர் எடுத்தே ஆகணும். சோ அதை தான் நான் மீன் பண்றேன். இப்போ ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தர் விக்கிறாரு அப்படின்னா அங்க ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன், ஒரு சிங்கிள் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் தான் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. சோ அதனால ஒன்னு வால்யூம்ல ஆட் ஆகும். அண்ட் வால்யூமும் பாத்தீங்கன்னா இப்படிதான் கால்குலேட் ஆகும். ஒரு சிலர் வால்யூமையும் ஓபன் இன்ட்ரெஸ்டையும் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு விஷயம். பட் ஆனா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் டீடைல்டா சொல்றேன். ஒரு நாளோட வால்யூமை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு டேவோட ஸ்டார்ட்ல வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு டே ஃபுல்லாவே அந்த வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கிறப்பையும். ஆனா ஓபன் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்காது. பிரைஸோட சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி எப்படி வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அட் த சேம் டைம் வால்யூமும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் புல்லிஷ் சென்டிமெண்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதே பிரைஸ் இறங்கிட்டே இருக்கு, அதே நேரத்துல வால்யூமும் பாத்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பேரிஷ் ட்ரெண்ட் முடிஞ்சு மார்க்கெட்ல ஒரு ரிவர்சல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வால்யூமோட டேட்டா ஒரு நாள்ல இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், வால்யூமோட டேட்டாவை நம்ம ஒரு நாள் மட்டும் இல்லாம ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆகுது, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆகுது அப்படிங்கறத கூட பாத்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு 5 மினிட்ல எவ்வளவு வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் பாக்குறேன் அப்படின்னா போன 5 மினிட்டுக்கும் இந்த 5 மினிட்டுக்கும் வால்யூம் அதிகமா இருக்கா கம்மியாகி இருக்கா அப்படிங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதை மீன் பண்ணி தான் இப்ப வால்யூம் வந்து தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல அதுவும் பிரைஸும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ ஏற்கனவே வந்து பிரைஸ் பேரிஷ் ட்ரெண்ட்ல மேபி இருந்திருக்கலாம். மேபி அது முடிஞ்சு மார்க்கெட்ல நெக்ஸ்ட் ஒரு ரிவர்சல் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கலாம். இதே பிரைஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு பட் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது பேரிஷ் சென்டிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பட் வால்யூம் வந்து தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்ட் மேபி ஸ்டாப் ஆகி அங்கிருந்து ஒரு ரிவர்சலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகாம ஓபன்லயே இருக்கு அப்படிங்கிற அந்த வேல்யூவை தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னும் க்ளோஸ் ஆகாம எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, எவ்வளவு கான்ட்ராக்ட் இன்னும் ஓபன்லயே இருக்கு அப்படிங்கறதோட வேல்யூ தான் பாத்தீங்கன்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. நிஃப்டி 18,000 பாயிண்ட்ஸோட கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல 10,000 கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 10,000. அதாவது 10,000 கான்ட்ராக்ட் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகாம ஓபன்லயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுல அதிக அளவுல லிக்விடிட்டியும் அதிக அளவுல ட்ரேடிங்கும் நடக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப வால்யூமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வால்யூம்ங்கிறது அந்த டிரான்சாக்ஷனோட கவுண்ட், எத்தனை கான்ட்ராக்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கறத கவுண்ட் எடுக்கும், ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு. ஆனா ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு எவ்வளவு கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ஓபன்லயே இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணும். உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த எக்ஸாம்பிளை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு, ஓகேங்களா, 18,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்குக்கு கால் ஆப்ஷன் சைடு வந்து பாத்தீங்கன்னா 10,000 கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ஓபன்ல இருக்கு அப்படின்னா 10,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்னும் பை பண்ணி யாரும் க்ளோஸ் பண்ணாம
பண்ணாம இருக்காங்க, அதே மாதிரி செல் பண்ணி இன்னும் யாரும் க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏற்கனவே ஹோல்ட் பண்றவங்க யாருமே எந்த பொசிஷனையும் எதுவுமே பண்ணல. புதுசா உள்ள ஒருத்தர் செல் பண்ண உள்ள வராரு. ஒரு 500 கான்ட்ராக்ட செல் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வராரு. அதே மாதிரி 500 கான்ட்ராக்ட வாங்குறதுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள வராங்க. அப்போ அந்த இடத்துல 500 கான்ட்ராக்ட் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல ஆட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன்ல யாருமே எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டும் பண்ணல. நியூவா உள்ள பை அண்ட் செல் பண்றதுக்கு பீப்புள்ஸ் உள்ள வரும்போது இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமாகும். இல்ல நியூவா யாருமே பை அண்ட் செல் பண்ண உள்ள வரல, ஏற்கனவே பொசிஷன் வச்சிருக்கவங்க உங்களோட பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஏன்னா ஓபன்ல இருக்க பொசிஷன்ஸ் எல்லாருமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகிறத பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் நியூவா ஆட் ஆகுது, இல்ல ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளவு க்ளோஸ் ஆகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு நேத்து ஒரு 10,000 கான்ட்ராக்ட் இருக்கு, இன்னைக்கு ஓபன் இன்ட்ரெஸ்ட் 12,000 அப்படின்னா 2,000 புது கான்ட்ராக்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே இன்னைக்கு வெறும் 8,000 தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இருந்த கான்ட்ராக்ட்ல 2,000 கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறப்ப அந்த கான்ட்ராக்ட்ல நிறைய பொசிஷன்ஸ் நியூவா ஆட் ஆகுது, நிறைய பொசிஷன்ஸ் பில்ட் பண்றாங்க அப்படின்னும் அதுல ஓஏ டிக்ரீஸ் ஆகிறப்ப ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பிரைஸ் அண்ட் ஓபன் இன்ட்ரெஸ்டோட சேஞ்சஸ் வச்சு நம்மளால ட்ரேடர்ஸோட கண்ணோட்டம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே நேரத்துல ஓபன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல லாங் பொசிஷன் நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நியூ கான்ட்ராக்ட்ஸை பை பண்றதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருப்பப்படுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதே நேரத்துல ஓபன் இன்ட்ரெஸ்டும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல லாங் அன்பைண்டிங், அதாவது ஆல்ரெடி எடுத்த லாங் பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது பட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஷார்ட் சைட் நிறைய பேர் எடுக்கிறாங்க, அதாவது ஷார்ட் பொசிஷன்ஸ் நிறைய பேர் நியூவா ஓபன் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஆனா ஓபன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ட் கவரிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அதாவது ஏற்கனவே எடுத்த ஷார்ட் பொசிஷனை பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கும் சரி புட் ஆப்ஷனுக்கும் சரி ரெண்டுக்குமே பொருந்தும். வாலடைலிட்டி, ஒரு அசெட்டோட பிரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் வாலடைலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் வாலடைலிட்டி, இத ஸ்டாட்டிஸ்டிக்கல் வாலடைலிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பேர்ல இருக்கிற மாதிரியே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிரைஸ் ஆக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஏற்கனவே அந்த அசெட்டோட பிரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கறத பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த வாலடைலிட்டி என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவை வச்சு இது வரைக்கும் இந்த வாலடைலிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இத கால்குலேட் பண்றதே நம்ம ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிரைஸ் டேட்டாவை வச்சுதான். இம்ப்ளைடு வாலடைலிட்டி, இத பிரெடிக்டட் வாலடைலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் வாலடைலிட்டிக்கு அப்படியே இது நேர் ஆப்போசிட் ஆனது, அதாவது ஃபியூச்சர் வாலடைலிட்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிரெடிக்ட் பண்ணி இந்த டேட்டா நமக்கு சொல்லும். அண்ட் அகைன் இது வெறும் ஒரு பிரெடிக்ஷன் அப்படிங்கறதுனால அதை மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம நம்ப கூடாது. என்னதான் இது இம்ப்ளைடு வாலடைலிட்டியாவே இருந்தாலுமே இந்த டேட்டாவுமே மோர் ஸ்பெசிபிக்கலி ஹிஸ்டாரிக்கலா எப்படி பிரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கறத வச்சுதான் இதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் இந்த டேட்டா நமக்கு சொல்லும். அகைன் இந்த டேட்டாவுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், அதாவது இது வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இதுக்கப்புறம் பிரைஸ் மூவ்மெண்ட் என்ன மாதிரிலாம் இருக்கலாம், எந்த அளவுக்கு அதிகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த அளவுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு, இல்ல எந்த அளவுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த டேட்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லும். இந்த டேட்டாவை வச்சு ஃபியூச்சர்ல சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி ஒரு அசெட்டோட பிரைஸ் எந்த அளவுக்கு அதிகமாகவோ இல்ல எந்த அளவுக்கு கம்மியான ஒரு ரேட்டுக்கோ போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த இம்ப்ளைடு வாலடைலிட்டி அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான பிரைஸ் சேஞ்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், இம்ப்ளைடு வாலடைலிட்டி கம்மியாகுது அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்டேபிளா மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இம்ப்ளைடு வாலடைலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகும், அதாவது ஆப்ஷன் கான்ட்ராக்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். இம்ப்ளைடு வாலடைலிட்டி குறைஞ்சது அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்மியாகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பிரேக் ஈவன் பாயிண்ட், அண்டர்லைங் அசெட்டோட பிரைஸ் எந்த ரேட்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எந்த ஸ்பாட் பிரைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்திருக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்ட ப்ராஃபிட்டும் இல்லாம லாஸும் இல்லாம உங்களால க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த பிரைஸ் தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரலா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் பிளஸ் நீங்க கால் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிரீமியம் ஆட் பண்ணணும். இதே புட் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் மைனஸ் பிரீமியம் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ கிடைச்சிரும். இதுல வர அந்த வேல்யூ அண்டர்லைங் அசெட்டோட ஸ்பாட் பிரைஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த பொசிஷனை நம்ம ப்ராஃபிட்டும் இல்லாம லாஸும் இல்லாம பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம். பட் ஆக்சுவல் பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு இந்த ஃபார்முலா மட்டுமே பத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு பொசிஷனை எடுக்கிறதுக்கு சம் அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ அதெல்லாம் சேர்த்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா இதோட பாத்தீங்கன்னா அது எல்லாமே சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும்.
இருக்கும். அப்படி ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டா நம்ம பை ஆர் செல் பண்றப்ப நம்ம கிட்ட இருந்து என்னென்ன டாக்ஸ் அண்ட் என்னென்ன சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு தனி டாபிக்ல டீடைல்டா பார்க்கலாம். நாலாவது டாபிக், ஏற்கனவே நமக்கு ஸ்பாட் இருக்கு, அதாவது டைரக்டாவே ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நம்மளால பை பண்ண முடியும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்டா ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த டாபிக்ல பார்க்கலாம். இந்த ரெண்டு கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிஸ்க ஹெட்ஜ் பண்றதுக்கும் சரி, அதே நேரத்துல அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ல ஸ்பெகுலேட் பண்றதுக்கும் சரி ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். பட் ஆனா இந்த ரெண்டு கான்ட்ராக்டோட பர்பஸுமே பாத்தீங்கன்னா வேற வேற. அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம். நம்பர் ஒன், கட்டாயம். அதாவது அந்த கான்ட்ராக்ட்ல போட்டுக்கிற மாதிரி நான் கண்டிப்பா நடந்துக்கணுமா அப்படிங்கிற பாயிண்ட் வரப்ப ஃபியூச்சர்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ளிகேஷன் இருக்கு, கட்டாயம் இருக்கு. அதாவது நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுத்தாலும் சரி, ஷார்ட் பொசிஷன் எடுத்தாலும் சரி, அந்த கான்ட்ராக்ட்ல போட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு அதை வாங்கணும்னாலும் சரி விற்கணும்னாலும் சரி தயாரா இருக்கணும். ஆனா ஆப்ஷன் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட பை பண்றவங்களுக்கு ஆப்ளிகேஷன் கிடையாது, ஆனா செல் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்ளிகேஷன் இருக்கு. ரெண்டாவது ரிஸ்க். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இருக்கு. ஆனா ஆப்ஷன் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் பையருக்கு வந்து லிமிட்டடான ரிஸ்க் தான், ஆனா செல்லருக்கு வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கு. மூணாவது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அன்லிமிட்டட் ப்ராஃபிட் லாஸுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல பையருக்கு மட்டும்தான் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு இருக்கு, செல்லருக்கு லிமிட்டட் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். நாலாவது, மார்ஜின் ரெக்வயர்மெண்ட். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல பை அண்ட் செல் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு மார்ஜின் தேவைப்படும். ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல பை பண்ணணும் அப்படின்னா பிரீமியம் மட்டும் பே பண்ணா போதும், அது ஒரு கம்மியான அமௌண்டா தான் இருக்கும். பட் ஆனா செல் பண்ணணும் அப்படின்னா அங்க நமக்கு வந்து மார்ஜின் தேவைப்படும். அஞ்சாவது, எக்ஸ்பைரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்பல்சரி செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல. இதே ஆப்ஷன் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் பையர் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஆறாவது, பிளெக்சிபிலிட்டி. ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல பிளெக்சிபிலிட்டியே இருக்காது, கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம செட்டில் பண்ணியே ஆகணும். ஆனா அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா லிமிடெட் சாய்ஸ் தான் இருக்கும். பட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் எக்ஸ்பைரியில டிஃபரெண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நிறைய கான்ட்ராக்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ரெண்டு சைடும் போலாம், நமக்கு கால் புட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதுல நமக்கு தேவைப்படுற கான்ட்ராக்டா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுலயே வந்து நம்மளுக்கு நிறைய பிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஆனா அதே மாதிரி ஒரு பொசிஷனை எடுத்ததுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பொசிஷன்ல இருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏழாவது, ஹெட்ஜிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்குறப்ப ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து நல்லா ஹெட்ஜ் பண்ண முடியும், பட் இருந்தாலும் அதுல ஹை ரிஸ்க் இருக்கு. அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டும் பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல டூல் தான், அதுவும் இல்லாம நம்ம லிமிடெட் ரிஸ்க்லயே வந்து இங்க நம்மளால ஹெட்ஜ் பண்ண முடியும். எட்டாவது, காஸ்ட் இன்வால்வ்டு. அதாவது எவ்வளவு அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறப்போ இங்க வந்து மார்ஜின் தேவைப்படுறதுனால கண்டிப்பா நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல பை அண்ட் செல் பண்ணணும், அதாவது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதிக அளவுல பாத்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது தேவைப்படும். இதே ஆப்ஷன் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் நான் வந்து பை மட்டும் தான் பண்ண போறேன், செல் பண்ண போறது இல்ல அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான கேபிட்டல் இருந்தாலே போதும், நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி, இந்த கான்ட்ராக்ட்ஸ் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து அதிக அளவுல கேபிட்டல் இருக்கு, அதே நேரத்துல நான் அதிக அளவுல ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு போலாம். இல்ல என்கிட்ட வந்து கேபிட்டல் லிமிடெட் தான், அதே நேரத்துல எனக்கு ரிஸ்க்கும் வந்து லிமிட்டடா தான் இருக்கணும், பிளஸ் வந்து எனக்கு பிளெக்சிபிலிட்டியும் ஜாஸ்தி இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது வெறும் ஒரு சிம்பிளான ஐடியா மட்டும் தான், பட் ஆனா நம்ம வந்து மார்க்கெட்டை தரவா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல பொசிஷன் எடுக்கலாமா இல்ல ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல பொசிஷன் எடுக்கலாமா அப்படிங்கறத நம்மளால டிசைடே பண்ண முடியும். அஞ்சாவது டாபிக், ஆப்ஷன் கான்ட்ராக்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் ஒன், இதுல ரிஸ்க் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லிமிட்டடா இருக்கும், ப்ராஃபிட் அப்படிங்கறது அன்லிமிட்டடா இருக்கும் பையர்ஸ்க்கு. சோ பையரை பொறுத்த வரைக்கும் அவங்க பே பண்ற பிரீமியம் தான் இதுல இருக்கிற மேக்ஸிமம் ரிஸ்க். அதாவது இப்ப நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பை பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரேட்னால எனக்கு அதிகபட்சமா 10,000 ரூபாய் தான் பாத்தீங்கன்னா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதே மார்க்கெட்ல நான் நினைச்ச விஷயம் அப்படியே நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்லிமிட்டட் ப்ராஃபிட்னா ஒரே ட்ரேட்ல நமக்கு கோடி கணக்குல காசு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே நம்ம டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரைஸ் பேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த மாதிரி பிரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆச்சுன்னா, அதாவது ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஏறிச்சு அப்படின்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கும், சரிங்களா? ஒரேடியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 ரூபாயில இருக்கிற பிரீமியம் வந்து 10,000 ரூபாய்க்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் ரொம்ப ரொம்ப லெஸ் தான். பட் இருந்தாலும் அந்த அப்பர் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு கிடையாது. அதை குறிக்கிற விதமா தான் இந்த இடத்துல ப்ராஃபிட் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த இடத்துல எவ்வளவு பிரைஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட ப்ராஃபிட் இருக்கும். இப்போ 23,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற நிப்டியோட கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டா நான் பை பண்றேன் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்து பை பண்றேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது கால் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து 23,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாங்கிறது ஒரு யூனிட்டோட பிரைஸ் தான். இப்போ ஒருவேளை
நிப்டி வந்து ஒரு 24,000 பாயிண்ட்ஸ்க்கு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 400 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இந்த 400 ரூபாய் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்ல. சோ இப்ப மார்க்கெட்ல இருக்க ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் என்னோட ஸ்ட்ரைக் மைனஸ் என்னோட ஆப்ஷன் பிரீமியம் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சிம்பிளா நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ணிடலாம். ஒருவேளை இதே எனக்கு வந்து நிப்டி வந்து 23,000 பாயிண்ட்ஸ்க்கு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு 500 லாஸ் இருக்காது. மேக்ஸிமம் லாஸே 100 ருபீஸ் தான். ஏன்னா 100 ருபீஸ் தான் நான் வந்து பிரீமியம் பே பண்ணிருக்கேன். ரெண்டாவது கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு கம்மியா இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம இப்ப பை சைட் போறோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரீமியம் மட்டும் பே பண்ணி நம்ம ஒரு பொசிஷன் எடுக்க முடியும். மூணாவது ஃபிளெக்சிபிலிட்டி. மார்க்கெட் இதுல எந்த டைரக்ஷன் போனாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னு ரெண்டு சைடுமே இருக்கு. இதே வந்து அண்டர்லைங் அசெட்டோட ரேட் ஏற போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இதே அண்டர்லைங் அசெட்டோட ரேட் இறங்க போகுது அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். நாலாவது இதையும் நம்ம ஹெட்ஜிங்கான ஒரு டூலா பயன்படுத்தலாம். அண்ட் இதுல நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் மாதிரி இல்லாம இதுல ரிஸ்க் அப்படிங்கிறது லிமிட்டடா இருக்கும். அதாவது லிமிடெட் ரிஸ்க்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்ஜிங் பொசிஷனை எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப நான் ரிலையன்ஸ் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் இன் ஃபியூச்சர்ல இன்னும் இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. சோ என்னோட பொசிஷனை ஹெட்ஜ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பை பண்ணி வச்சுக்கிறேன். சோ இப்படி பண்றதுனால ஏற்கனவே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொசிஷனை இப்ப நான் ஓபன் பண்ற இந்த நியூ பொசிஷன், அதாவது இந்த புட் ஆப்ஷனை பை பண்றேன் இல்லீங்களா, இந்த ட்ரேட் மூலமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன். பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற அளவுக்கு லாட் சைஸ்ல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் லாட் சைஸ் பேசிஸ்ல தான் இருக்கும். சோ அப்ப அதுக்கேத்த குவான்டிட்டிக்கு நம்ம ஹெட்ஜ் பண்ணாதான் அந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஒருவேளை இதை நம்ம தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ரிஸ்க் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஞ்சாவது ஸ்ட்ராட்டஜிக்கலா ட்ரேட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு நமக்கு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கு. ஏன்னா நமக்கு கால் ஆப்ஷனும் இருக்கு புட் ஆப்ஷனும் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. அதனால மல்டிபிள் பொசிஷன்ஸை எடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பாத்தீங்கன்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அதுக்குன்னே பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அவைலபிளா இருக்கு. அதை பத்தி பின்னாடி ஒரு செப்பரேட் டாபிக்ல நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். ஆறாவது மார்க்கெட் ரொம்ப ஹை வாலடைலா மூவ் ஆச்சு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்மளால வந்து லாபம் பார்க்க முடியும். ஏன்னா ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறப்போ பிரீமியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப அதிக அளவுலயும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். சோ அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் வேகமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் அதுவும் பாத்தீங்கன்னா வேகமாவே நடக்கும். எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஆப்ஷன் பிரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். ஏழாவது ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல பையரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் கிடையாது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி. எட்டாவது ஆப்ஷன் செல்லிங்ல இருந்து நம்மளால பாசிவா பாத்தீங்கன்னா இன்கம் earn பண்ண முடியும். அதுக்காகன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு கான்ட்ராக்ட நம்ம செல் பண்றோம் அப்படின்னாலே அதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும். பட் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அப்ளை பண்றப்ப நம்ம வந்து 2-3 பொசிஷன் இல்ல அதுக்கும் மேல கூட ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கேத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது தேவைப்படும். பட் அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் கேபிட்டல் இருக்கு அப்படின்னா அந்த கேபிட்டலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும் ஆப்ஷன் செல்லிங்ல இருந்து. நம்பர் 9 லிக்விடிட்டி அண்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா அதிக லிக்விடிட்டி இருக்கிற செக்மெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அதுல முதல் இடத்துல ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஒரு சில பாப்புலரான இண்டெக்ஸ் ஆன நிப்டி பேங்க் நிப்டி இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பயங்கர அதிகமா லிக்விடிட்டி இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல நம்மளால ரொம்ப ஈஸியாவே பை அண்ட் செல் பண்ண முடியும். ஆறாவது டாபிக் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கிற ரிஸ்க் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1 மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் கண்டிஷனால நம்மளோட மணியை நம்ம லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஆப்ஷன் பையருக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது லிமிடெட் தான். அதாவது மேக்ஸிமம் நம்ம பே பண்ண பிரீமியம் தான் நம்மளோட ரிஸ்க். பட் ஆப்ஷன் செல்லருக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கு. இதுதான் ப்ரோ எனக்கு புரியல. ஆப்ஷன் செல்லருக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மார்ஜின் தேவைப்படுது. இப்போ ஓரளவுக்கு அந்த லாஸ் வந்து அந்த மார்ஜின் அளவுக்கு இருந்தா கூட என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த மார்ஜின்ல இருந்து அந்த லாஸ் அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. அது வந்து பையருக்கு ப்ராஃபிட்டா போயிடும். ஆனா இப்ப அந்த மார்ஜினை விட ஒருவேளை அதிகமா வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுற மாதிரி இருந்தா அந்த இடத்துல என்ன ஆகும்? ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இதுல அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ஜின் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல லாஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கறது அண்டர்லைங் அசெட்ல நடக்கணும். இல்ல வேற ஏதாவது ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல லாஸ் அப்படிங்கறது அந்த அளவுக்கு வரும். ரொம்ப சிம்பிள் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாமா? இப்போ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டோட பிரீமியம் வந்து 100 ரூபாயில இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ஒரு லாட் அப்படிங்கிறது 100 யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ ஒரு பையர் வந்து இப்ப அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட வாங்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய் இருந்தா வாங்கலாம். அதே ஆப்ஷன் கான்ட்ராக்ட ஒருத்தர் செல் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா தேவைப்படும். இப்போ இந்த 2 லட்சம் ரூபாயுமே லாஸ் ஆகணும் அப்படின்னா இப்ப பிரீமியம் 100 ரூபாயில இருந்து என்ன ரேட்டுக்கு போனா 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு லாஸ் வரும்
அப்படிங்கறத ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா, சோ அப்போ 2000 ரூபாய்க்கு போகணும். 100 ரூபாயில இருக்கிற பிரீமியம் 2000 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரீமியம் போகும். சோ பை பண்ணவருக்கு அவர் 10,000 ரூபாய் கொடுத்து பை பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ப்ராஃபிட் வந்து அவருக்கு 1,90,000 ரூபாய் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரே நாள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அப்படி டைம் எடுத்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேரா தான் நடக்கும். கொஞ்சம் இல்ல ரொம்பவே பாத்தீங்கன்னா ரேரா தான் நடக்கும். பட் அதுக்குள்ளேயே எவ்ரிடே நம்மளோட மார்ஜின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒருவேளை நமக்கு அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான மார்ஜின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு புரோக்கர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது பத்திலாம் உங்களுக்கு நான் பின்னாடி டீடைலா சொல்றேன். ரெண்டாவது வாலடைலிட்டி ரிஸ்க். வாலடைலிட்டியை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இது நம்மளோட ரிஸ்க ஜாஸ்தியாக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் வாலடைலிட்டினால நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அது வேகமா வரும். அதே மாதிரி லாஸ் வந்தாலும் பாத்தீங்கன்னா வேகமா வரும். அதுவும் அதிக அளவுல வரும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பயங்கரமா ஃபால் ஆக போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால அந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அதுவும் புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட வந்து நம்ம பை பண்ணி வச்சுக்கிறோம். பட் நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம அந்த இடத்துல வாலடைலிட்டி வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஈவன் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கம்மியானா கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரீமியம் அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா என்ன நடக்கணும் அப்படின்னா ஸ்டாக்கோட பிரைஸ் கம்மியாகும் போது புட் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது புட் ஆப்ஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். பட் வாலடைலிட்டி கம்மியா இருக்கிற சமயத்துல பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலி எப்படி நடக்குது, இந்த பிரீமியம் ஆக்சுவலி எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு செப்பரேட் டாபிக்ல நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 3 டைம் ரிஸ்க். இதை வந்து தீட்டா டிகே இல்ல டைம் டிகே அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் ஜாஸ்தியா இருக்கு, அதாவது இன்னும் எக்ஸ்பைரிக்கு ரொம்ப நாள் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கு டைம் வேல்யூ அப்படிங்கிற ஒன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸ்பைரியை நோக்கி நெருங்க அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட டைம் வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். அப்படி குறையும் போது அது ஆட்டோமேட்டிக்கா பிரீமியம் பாத்தீங்கன்னா கம்மி பண்ணும். ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறதே டைம் வேல்யூ அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ ரெண்டும் சேர்ந்ததுதான். நாலாவது லிக்விடிட்டி ரிஸ்க். இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஆப்ஷன் கான்ட்ராக்ட சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இருக்காது. ஈவன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரியான பாப்புலரான இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கூட சில ஸ்ட்ரைக்ல சில எக்ஸ்பைரியில எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லிக்விடிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்க் பிரைஸ்க்கும் பிட் பிரைஸ்க்கும் இடையில ஒரு பெரிய கேப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இததான் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லிக்விடிட்டி கம்மியா இருக்கிறப்ப நம்ம நினைச்ச பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. சம்டைம் நம்ம பை பண்றப்ப நம்ம நினைச்சதோட அதிகமான பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம செல் பண்ணும்போது கூட நம்ம நினைச்ச ரேட்டை விட ஒரு கம்மியான ரேட்டுக்கு செல் பண்ணவும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அஞ்சாவது மார்ஜின் ரிஸ்க். இத பத்தி தான் ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதாவது மார்க்கெட் ரிஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன். திடீர்னு மார்க்கெட்ல ஏதோ ஒரு சடனா ஒரு கிராஷ் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட்ல ஒரு அதாவது அந்த அண்டர்லைங் அசெட்ல ஒரு பெரிய அளவுல ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா செல்லர்ஸ்க்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் மார்ஜின் தேவைப்படும். சோ இப்போ நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அண்டர்லைங் அசெட்ல நமக்கு ஆப்போசிட்டா அந்த அண்டர்லைங் அசெட் மூவ் ஆகுறப்ப இந்த ப்ராப்ளம் நமக்கு வரலாம். ஒருவேளை நமக்கு ஒரு மார்ஜின் பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மார்ஜின் கால் வரும். அதாவது நம்ம புரோக்கர் கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இந்த மாதிரி இந்த பொசிஷனை நமக்கு ஹோல்ட் பண்றதுக்கு மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒன்னு அந்த பொசிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணணும், அப்படி இல்லனா பாத்தீங்கன்னா மார்ஜினை ஆட் பண்ணணும். அதாவது நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் கேபிட்டலை நம்ம வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதை நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புரோக்கரே வந்து நம்மளுக்கு மார்ஜின் வந்து இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ற அளவுக்கு இல்ல அப்படின்ற ரீசன்காக அவரே பாத்தீங்கன்னா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் ரிஸ்க். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது பொதுவாவே ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலயும் காமனா இருக்கிற ஒரு விஷயமாவே இருந்தாலும் ஆப்ஷன் மார்க்கெட்ல இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஹை வாலடைல் மார்க்கெட். ஏன்னா இதுல பிரைஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நடக்கும் அப்படிங்கறதுனால ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே வந்து நம்மளால நல்லா ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஈஸியா வந்து ஒரு நாளைக்கு 5000 10,000 நம்மளால சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு இந்த மார்க்கெட் ஆக்சுவலி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிக்காம ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரேட் எடுப்பாங்க. பட் ஆனா அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களோட மணியா லாஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனே இந்த மார்க்கெட்டை நம்ம கரெக்டா அப்ரோச் பண்ணாததுதான். ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா நம்ம கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றதுக்கு நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல இப்ப நம்ம பார்த்த இந்த ரிஸ்க் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை நான் ஷேர் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. எடுக்கிற எல்லா ட்ரேடுக்கும்
எடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும், பொசிஷன் சைஸை கால்குலேட் பண்ணி தான் எடுக்கணும். ரெண்டாவது நம்ம ஓவர் லிவரேஜிங்கையும் அவாய்ட் பண்ணணும், அதே நேரத்துல ஓவர் ட்ரேடிங்கையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம கிட்ட ட்ரேட் பண்றதுக்கான போதுமான கேபிட்டல் கண்டிப்பா இருக்கணும். அந்த கேபிட்டலுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேடும் பண்ணணும். அதை விட்டுட்டு ரொம்ப கம்மியான கேபிட்டல்ல அதிகமான ரிஸ்க் எடுத்து ட்ரேடிங் பண்றதுனால பாத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல நம்மளோட மணியை லாஸ் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமா இருக்கும். கேபிட்டல் அதிகமா இருந்தா என்ன ப்ரோ, கம்மியா இருந்தா என்ன ப்ரோ இருக்கு, நம்ம பண்றதானே ட்ரேடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதுமான கேபிட்டல் இருக்கிறப்போ ரிஸ்க வந்து நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு லாஸே ஆனாலும் திரும்ப அந்த லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதே நான் ஒரு கம்மியான ட்ரேடிங் கேபிட்டல்ல ட்ரேட் பண்றப்போ ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கேபிட்டல்ல ஒரு பெரிய பங்கு எனக்கு லாஸ்லயே போயிடும். மீதி இருக்கிற கேபிட்டல்ல நெக்ஸ்ட் நான் ஒரு ட்ரேட ஓபன் பண்றதே பாத்தீங்கன்னா கஷ்டமாகலாம். அப்புறம் நான் பண்ண லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு திரும்ப நான் வந்து கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதே ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால எப்பவுமே ட்ரேட் பண்ணும்போது நம்ம கிட்ட போதுமான கேபிட்டல் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எவ்வளவு ப்ரோ கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல்ல நீங்க ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ண போறீங்களா, இல்ல பையிங் செல்லிங் ரெண்டுமே பண்ண போறீங்களா, எந்த மாதிரியான அசெட்ஸ்ல நீங்க பண்ண போறீங்க, ஸ்டாக்ல பண்ண போறீங்களா இல்ல இண்டெக்ஸ்ல பண்ண போறீங்களா, அதுக்கு எவ்வளவு தேவைப்படுது கேபிட்டல் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேபிட்டலே டிசைட் பண்ண முடியும். நம்பர் 3, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எவ்வளவு வேல்யூல இருக்கு அப்படிங்கறத அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஐவி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேடிங் கண்டிஷன் ரொம்பவே ரிஸ்கா இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்போ ஒரு ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் ஐவி இன்க்ரீஸ் ஆகுது, அது நமக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இன்னும் ட்ரேடே எடுக்கல ஆனா ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இல்ல நான் ட்ரேட் எடுத்துட்டேன் ஆனா ஐவி இன்க்ரீஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னா அதுக்கேத்த மாதிரி அந்த பொசிஷனை நான் மேனேஜ் பண்றதுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா அந்த கான்ட்ராக்ட்ல எவ்வளவு ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்தாலே போதும். அடிஷனலா வேணா நம்ம வால்யூமும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வால்யூம் அதிகமா இருக்கு அப்படின்னால அதுல ஹை டிரான்சாக்ஷன் நடக்குது, நிறைய பேர் இதுல வாங்குறாங்க விக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓபன் இன்ட்ரெஸ்ட் வச்சு இதுல ஏற்கனவே எவ்வளவு பேர் வந்து கான்ட்ராக்டை இன்னும் ஓபன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம நேக்கட் ஆப்ஷன்ஸ்க்கு பதிலா ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி ரிஸ்க வந்து லிமிட்டட் ஆக்கும். நேக்கட் ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர்லைங் அசெட்டை பை பண்ணாம வெறும் அதோட ஆப்ஷன் கான்ட்ராக்டை மட்டும் நம்ம செல் பண்றது. ஏன்னா இப்ப நம்ம ஆப்ஷன் கான்ட்ராக்டை செல் பண்றப்ப நமக்கு ரிஸ்க் வந்து அன்லிமிட்டடா இருக்கும். அதனாலதான் அதுக்கு பதிலா ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றேன். சோ ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா இதுல வந்து நம்ம ரெண்டு பொசிஷன் எடுப்போம். இதுல யூசுவலா ஒரு பக்கம் நம்ம ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட பை பண்ணுவோம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட செல் பண்ணுவோம். ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் டைப்ல நம்ம எடுக்கிறோமா, வேற வேற டைப்பா, என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றோம், எந்த எக்ஸ்பைரி, இதெல்லாம் பொறுத்து பாத்தீங்கன்னா இதுலயே நிறைய ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிலுமே மார்க்கெட் ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ல இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். ஆனா அது எல்லாத்துலயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துலயுமே ரிஸ்க் அப்படிங்கிறது லிமிட்டடா தான் இருக்கும். 7th டாபிக், மணினஸ் ஆஃப் தி ஆப்ஷன். அண்டர்லைங் அசெட்டோட ஸ்பாட் பிரைஸுக்கும் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் இடையில என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றது தான் மணினஸ். ஒரு ஆப்ஷனோட மணினஸ் பாத்தீங்கன்னா நம்ம 3 வகையா சொல்லலாம். நம்பர் 1 இன் த மணி ஆப்ஷன், ரெண்டாவது அட் த மணி ஆப்ஷன், மூணாவது அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன். பட் ஆனா நம்ம பிராக்டிகலா யூஸ் பண்றதுக்காக இன்னும் சில விஷயங்களை பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஆட் பண்ணிப்போம். அதாவது டீப் இன் த மணி, டீப் அவுட் த மணி அண்ட் அதே மாதிரி நியர் த மணி அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம இன் த மணி ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் பிரைஸை விட கம்மியா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன் கான்ட்ராக்டையும் நம்ம இந்த மணி கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப ஸ்பாட் பிரைஸுக்கு ஓகேங்களா, அண்டர்லைங் அசெட்டோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட அதிகமான ஸ்ட்ரைக்ல இருக்கிற அதிகமான ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன் கான்ட்ராக்டையும் இந்த மணி புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது இந்த மணி கால் ஆப்ஷனுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியமும் பாத்தீங்கன்னா இந்த மணி கால் ஆப்ஷனுக்கு எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த மணி ஆப்ஷன்ல நமக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க பொறுத்த வரைக்கும் இந்த மணி ஆப்ஷன்ல பையருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க் தான், பட் செல்லர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இதுல ஹை ரிஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அட் த மணி ஆப்ஷன். ஸ்பாட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற ஸ்ட்ரைக்ல இருக்கிறத நம்ம வந்து அட் த மணி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அட் த மணி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அட் த மணி ஆப்ஷனை பாக்குறதே பாத்தீங்கன்னா பயங்கர ரேர் தான். ஏன்னா வந்து ஸ்பாட் பிரைஸ் அப்படிங்கிறது எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒண்ணு. ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸ்டு வேல்யூவா நம்ம பார்க்கலாம்.
வச்சுக்கலாம். அந்த ஸ்ட்ரைக்குக்கு அந்த ஈக்குவலண்டா வந்து ஸ்பாட் பிரைஸ் வந்துச்சு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா சில செகண்டுக்கு இல்ல சில நிமிஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பாட் பிரைஸ் சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா அது அப்படியே மாறிடும். அதனால அட் த மணி ஆப்ஷனை பாக்குறதே வந்து பயங்கர ரேர் தான். அண்ட் அட் த மணி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனுக்கும் சரி புட் ஆப்ஷனுக்கும் சரி ஸ்பாட் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஸ்ட்ரைக்ல இருக்கிற கான்ட்ராக்ட நம்ம அட் த மணி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷனுக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்காது. அண்ட் இதுல பிரீமியமும் பாத்தீங்கன்னா இந்த மணியை கம்பேர் பண்ணும்போது அதை விட இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மாடரேட் சான்ஸ் இருக்கு. ரிஸ்க பொறுத்த வரைக்கும் அட் த மணி ஆப்ஷன்ல பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி ஒரு மீடியம் ரிஸ்க் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அவுட் ஆஃப் த மணி ஸ்பாட் பிரைஸை விட அதிகமான ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன் கான்ட்ராக்டையும் நம்ம அதாவது கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டையும் நம்ம அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் பிரைஸுக்கு கம்மியான ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் இதுல வந்து பிரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. மத்த ரெண்டையும் விட இதுல ரொம்ப கம்மியான வேல்யூக்கு தான் பிரீமியம் இருக்கும். அண்ட் இதுல ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இந்த ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத பையர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ பையர்ஸ்க்கு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது மத்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அண்ட் ரிஸ்க பொறுத்த வரைக்கும் இதுல பையருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான ரிஸ்க் இருக்கு. ஆனா செல்லருக்கு இதுல ரிஸ்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இப்போ நம்ம நியர் த மணி ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்பாட் பிரைஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரேர் தான் சரிங்களா. ஆனா ஸ்பாட் பிரைஸுக்கு பக்கத்துல ஓகேங்களா உதாரணத்துக்கு இப்ப வந்து 23,035 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்ல நிப்டி ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பாட் பிரைஸுக்கு பக்கத்துல இருக்கிற அடுத்த ரெண்டு ஸ்ட்ரைக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 23,000 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும் ஓகேங்களா. அந்த 23,035க்கு கீழே 23,000 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்ல ஒரு ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 இன்டர்வல்ல இருக்கும். சோ 23,050ல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கான்ட்ராக்ட்ல எது வந்து ஸ்பாட் பிரைஸ்க்கு பக்கத்துல இருக்குன்னா 23,050. ஜெனரலா அதை தான் பாத்தீங்கன்னா நியர் த மணி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்படி ஒண்ணு இல்ல, பட் ஆனா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம சரிங்களா. அதுவும் அட் த மணி கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸ்பாட் பிரைஸ்க்கு ரொம்ப 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 பக்கத்துல இருக்கிற கான்ட்ராக்ட் அதை தான் நியர் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டீப் இன் த மணி டீப் அவுட் த மணினா வேற ஒன்றும் கிடையாது. அந்த நியர் த மணி சொன்னேன் இல்லைங்களா, அதுல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு மேல இருக்கிற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டீப் இன் த மணி அண்ட் டீப் அவுட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் டீப் இன் த மணி எதெல்லாம் டீப் அவுட் த மணி நியர் த மணி எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன் செயின் டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு கிளியரா காட்டுறேன். டாபிக் 7 வரைக்கும் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். டாபிக் 8ல இருந்து 14 வரைக்கும் நம்மளோட அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா இது மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ண இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்மளோட ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாரெக்ஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல அதை பத்தி எல்லாம் டீடைல்டா பாத்தீங்கன்னா நாங்க டீச் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா செக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அப்படி இல்லனா இதை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எப்ப வேணாலும் மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. Until then, stay tuned.